ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான அளவு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்கோங்க. எண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே நிறைய விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதையும் போட்டு வதக்குங்க. மிளகாத்தூள் நீங்கள் வந்து போடும்போது எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வரும். ஸோ அது போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த புளியை நம்ம புளிக்கரைசலை இப்போ ஊற்றிடலாம். ஒரு 3 டைம் ஊற்றுங்க போதும். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம ஒரு அரை முடி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லா ரெட்டிஷ் கலரில் பார்க்கவே அப்படி எச்சி ஊறுதுங்க. ஸோ இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள்னு நம்ம கடையிலையும் விற்கிது. ஸோ நம்ம வீட்லேயும் நம்ம தயார் பண்ணலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா கொதி வரட்டும். நல்லா மீன் குழம்பு கொதித்த பிறகு நம்ம மீனெல்லாம் தூக்கி போட்டுடலாம் முதல்ல. ஸோ மீன் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம எல்லா மீனையும் போட போகிறதில்ல. கொஞ்சம் நம்ம மீன் பொரிக்கவும் போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மீன் தான் நான் போடுறேன். தலைப்பகுதியும் வால் பகுதி அப்புறம் 2 துண்டு போடுறேன், அவ்வளோதான். ஸோ மிச்ச பகுதியை நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.